எனக்கு திடீர் பிளானா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. லம்பூர் கோயில் தான் போறேன். கெட் ரெடி வித் மீன்னு சொல்ல ஆசை தான். ஆனா, அதுக்கேத்த மாரி ரெடியாலாம் ஆக மாட்டேன். ஈரத்தலைய வாரி கட்டிக்கின்னு, கைக்கு கிடைச்ச துணி எடுத்து மூஞ்சி தொடச்சிக்கிட்டு, கைக்கு கிடைச்ச பவுடர் எடுத்து மூஞ்சில நல்லா அப்பிட்டு, ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பவுடர்லேயே கொஞ்ச நேரம் மூஞ்சி தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே துணி எடுத்து நல்லா மூஞ்சி தொடச்சிட்டோம்னா, நம்ம கெட் ரெடி வித் மீ ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஐலைனர்லாம் வந்து நான் கண்ணுக்கு யூஸ் பண்றேனோ இல்லையோ, பொட்டு வைக்க யூஸ் பண்ணிட்டு சுத்திட்டுருப்பேன். ஏன்னா வந்து என் நெத்தியில ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனாலயே வந்து ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் நிக்காது. இதனாலே வந்து நான் ஒண்ணும் பெருசா ரெடி ஆகிக்கவே மாட்டேன். சும்மா ஏதோ கிடைக்கிறத வச்சுட்டு மூஞ்சில அப்பிட்டு அத ஒரு பொட்டு வச்சுட்டு கிளம்பிடுவேன். லாஸ்ட்டா வந்து குங்குமம், விபூதி வச்சுட்டு, ஷால் வந்து எடுத்து போடுவேன். எடுத்து போட்டுக்கின்னு வந்து பின் பண்ணுவேன் எப்பவுமே. ஆனா வந்து இன்னைக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுன்றதுனால, அப்படியே தூக்கி வாரி போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. எப்பவுமே வந்து நீங்க பார்ப்பீங்க, ஒரு கையில ஒரு வளையல், ஒரு கையில ஒரு வளையல்னு போட்டிருப்பேன். காரணம் வந்து இந்த சைடு வந்து பிளாஸ்டிக் வளையல் போட்டிருப்பேன். டக்குன்னு கழட்டிட்டு வந்து வாட்ச் கட்டிட்டு கிளம்பிடுவேன். அதனால தான் போட்டிருப்பேன். அப்புறம் வந்து இது என்னோட பவர் கிளாஸ். இது இல்லாம என்னால வெளியே போ முடியாது. அதுக்கப்புறம் வந்து கண்ணு தெரியாம எங்கனா போய் செவுத்துல கிவுத்துல முட்டிக்க வேண்டியதுதான். அதனாலயே வந்து நான் பவர் கிளாஸ் இல்லாம அவ்வளவா வெளிய போமாட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன தாண்டி தான் நம்ம வந்து கோயில் போணும். ரொம்ப தூரம் நடக்கணும். அதனால நாங்க வந்து அந்த இடத்துக்கு ஆட்டோலயே போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனாண்டருந்து. இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம போறது நாகாத்தம்மன் கோயில் தான். எல்லா கோயிலும் எங்க ஊர்ல பக்கம் பக்கம் தான் இருக்கும். எதிர வந்து பக்தவச்சல பெருமாள், இந்த சைடு வந்து ராமர் கோயிலு. அதுக்கு லெஃப்ட்டுக்கா வந்தோம்னா, நாகாத்தம்மன் கோயில் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தது. கோயில் வந்து ரொம்ப வந்து அன்னைக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மகாலய அமாவாசையில வரும்போது தான் இந்த கோயிலே நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு இடம். ரொம்ப சைலண்ட்டா இருந்த அந்த சரௌண்டிங்கே ரொம்ப மனசுக்கே ஒரு ஆறுதலா இருந்து, அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல வந்து இவ்ளோ நாக சிலைலாம் பார்க்குறது வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாவே இருந்து, அழகா இருந்து இடம் பார்க்கறதுக்கு. விநாயகர், நாக சிலை, அதுக்கப்புறம் பக்கத்துலயே வந்து கோமாதா சிலை இருந்துன்னு நெனைக்கிறேன். அவங்க கோமாதான்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு அவ்வளவா தெரியல. கோமாதாவா? காமதேனுன்னு சொல்லுவாங்களா? யாருன்னு தெரியல. நீங்களே பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்ளோ சிலை இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நாகாத்தம்மன் சிலையாவே இருந்து, ரொம்ப அந்த அம்மன் முகமே அவ்ளோ சாந்தமா, அவ்ளோ அழகா இருந்து, எதிரவே பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல வந்து சாமியோட ஒரு பெண் உருவம் அப்படியே இருந்து, அதில வந்து பொட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே சாமி பெண் பெண் உருவமாவே இருக்க மாரி ஒரு தோற்றம். அவ்வளோ அழகா இருந்து, அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த கோயிலுக்கு எதிர இருக்க தெப்பக்குளம். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டா வந்து அதுக்கு பக்கத்திலேயே வந்து நரசிம்மர் கோயில் தான் போயிருந்தோம். உள்ள வந்து மூலவர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நாங்க சுத்தி இருக்க பெயிண்டிங் தான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். 2 சைடு எடுத்தா, அந்த சைடு எடுக்க நான் மறந்துட்டேன். அந்த சைடு ரொம்ப அழகா இருந்து, அதுக்கப்புறம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு, நாங்க வந்து ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மகாலய அமாவாசையில இந்த கோயில பத்தி. இந்த கோயில் வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து எங்க ஊரு திருநின்றவூர் ஏரின்னு இருக்கு. இந்த ஏரியில அந்த இடத்துல வந்து ராமர் வந்து அந்த ஏரி காக்கிறதா ஒரு ஐதீகம். இது வந்து கஜேந்திர மோட்சத்த பத்தி சொல்லக்கூடிய புராணம் கதை இது. அது சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே வந்து அந்த கஜேந்திர மோட்சத்த பத்தின ஒரு நோட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காங்க. பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் அங்க தரிசனம்லாம் முடிச்சுட்டு பக்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். எங்க திருநின்றவூருன்னு பேர் வரதுக்கே இந்த கோயில் தான் ஒரு மெயின் ரீசன். ஏன்னா வந்து இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படி. அதாவது வந்து வைகுண்டத்தில பெருமாள் தூங்கிட்டு இருக்கும்போது, ஒரு முனிவர் வந்து, நான் வந்திருக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கேன்ட்டு, பெருமாள் நெஞ்சிலே உதைச்சிடுவாரு. அத பார்த்த லட்சுமி அம்மா என்ன பண்ணுவாங்க, "நான் குடியிருக்க நெஞ்சிலே நீ உதைச்சிட்டியே" சொல்லிட்டு, அவங்க வந்து வைகுண்டத்த விட்டு கிளம்பி வந்துருவாங்க, பெருமாள் கிட்ட சண்டை போட்டுட்டு. அப்ப வந்து வர வழியில வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா வந்து துளசி செடியா இருக்குமாம். பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குமாம். அதில போய் மெய் மறந்து வந்து அங்கேயே நின்னுட்டாங்களாம். அப்ப வந்து அவங்கள சமாதானப்படுத்த ஆகாயராஜன் வந்தாராம். அதாவது லட்சுமி அம்மாவோட அப்பா வந்து, "என்ன பெத்த தாயே வாம்மான்னு" கூப்பிட்டாராம். ஆனா வந்து லட்சுமி அம்மா போகலையாம். அதுக்கப்புறம் வந்து இதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு என்னை பெற்ற தாயார்ன்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி இருக்கிற இடத்துலயே நானும் வந்து இருந்துடுறேன்ட்டு, பெருமாள வந்து கூட லட்சுமி அம்மா கூடவே வந்து நின்ட்டாராம். அதனால தான் இந்த ஊருக்கு திருமகள் நின்ற ஊர், திருநின்ற ஊர்ன்னு ஒரு பேர் வந்து. ஆனா யாருமே அப்படி சொல்றதில்ல. திண்ணனூர்ன்னு சொன்னா தான் தெரியும். அதுக்கப்புறம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு புளியோதரை, சுண்டல்லாம் குடுத்தாங்க பிரசாதமா.
சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இதான் வந்து எங்கள் ஊர் தேர். முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக தேர் அப்போ நான் வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்தது கிளம்பிட்டு இருதீஸ்வரர் கோயில் தான் போனோம் அடுத்ததாக. இந்த கோயிலுக்கும் ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. இந்த வரலாறு வந்து ரொம்ப பெருசுன்றதால நான் ஷார்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பக்கம் வந்து ஏழ்மையான பக்தன் சிவனுக்கு கோயில் கட்டுவாராம். இன்னொரு சைடு வந்து ராஜா கோயில் கட்டுவார். ஆனால் வந்து பக்தன் வந்து தன்னோட இதயத்தாலே கோயில் கட்டுவார். ராஜா வந்து ஒரு கோயிலாகவே அதை கட்டுவார். ஆனால் 2 பேரும் ஒரே டைமிங் தான் எடுத்துப்பாங்க அந்த கோயிலை முடிக்கிறதுக்கு. ஒரே நாள் தான் கும்பாபிஷேகமும் வைப்பாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுவார், சிவன் வந்து அந்த ராஜா கனவுல தோன்றி, என்னோட பக்தன் தன்னோட இதயத்தாலே கோயில் கட்டுறான், அந்த கோயிலுக்கு நான் போகணும், உன் கும்பாபிஷேகத்தை தள்ளி வைன்னு அப்படின்னு சொல்லுவார். இதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து இருதய ஈஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குது. இந்த கோவிலில் வந்து இருதய சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் சரியாகுன்றது ஒரு நம்பிக்கையாக, ஒரு ஐதீகமாக நம்பப்படுது. அதுக்கப்புறம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊர் கோயில் பற்றி எல்லாத்தையும் நான் எல்லா ஸ்டோரியும் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.